பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். பும்ரா இல்லாமல் நம்மளுடைய இந்திய பவுலிங் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா, அப்புறம் வந்துட்டு அக்சர் பட்டேல், இவங்களெல்லாம் வச்சு போன இந்த பவுலிங் அட்டாக் வித்தவுட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா என்ன ஆச்சுன்னா, ஓமனே வந்து இவ்வளோ தூரம் சேஸ் பண்ண விட்டோம். கிட்டத்தட்ட 20-25 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஓமனுக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்குது. அவங்களை இவ்வளோ தூரம் அடிக்க விட்டுருச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க நம்ம பவுலிங் வந்து இந்த ஓமனுக்கு அகேன்ஸ்டாக எப்படி இருந்திருக்கு. ஓமன் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ப்ரீ டோர்னமெண்ட் அனாலிசிஸில் வந்து ஓமனோட ஸ்குவாட் பற்றி பேசியிருந்தோம். அவங்க வந்து ஒரு நல்ல சக்தி, யூஏஇ மாதிரியே வந்து அவங்களும் வந்து ரொம்ப சிமிலரான ஒரு கேப்டன் மெட்டீரியல், ஒரு ஸ்ட்ராங் பவர் ஹிட்டர், நடுவில் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்பின்னர்னு நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ணாங்க இந்தியாவுடைய ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபாஸ்ட் பவுலிங் போடாமல். அண்ட் அவங்களுடைய பேட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு பவுலிங் 2 பேர் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இல்லாமல் இந்தியா தடுமாறியதை பார்க்க முடிஞ்சுது.